Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. கைஸ், போன எபிசோட் என்ன பார்த்துருந்துருப்போம்னா, இந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து அந்த மவுண்ட் தாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ இதை வச்சு என்ன தான் பண்ண முடியும் ராபர்ட் கேட்டதுக்கு, இதை விற்கிறதுக்கு நல்ல ஒரு பொருள் தான் அப்படின்னு ஷேராங்க சொல்லியிருப்பாங்க. 2 பேர் ஷாக் ஆகியிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோவில் பார்ப்போம். அப்போது 2 பேர் ஷாக் ஆகிருப்பாங்க. இது காசுக்கு ஒருத்தா அப்படின்னு ஷாக் ஆகும்போது, ஆமாம், இப்போ இருக்கிற இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வச்சு, அதாவது இன்றைக்கி இருக்கிற கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வச்சு பார்த்தா இது ரொம்ப வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு ஷேராங்க சொல்லிட்டு இருக்காங்க. சுஞ்சா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்த்தா அந்த ஏஷியன் மார்ஷியல் ஆர்ட்ஸோட ரொம்ப க்ளோஸராக தான் இருக்குது. அதாவது ஒரிஜினல் ஏஷியன் மார்ஷியல் ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ணால் இது அதோட ரகமாக தான் இருக்குது. அதனால இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இந்த இடத்துல வந்து அட்வான்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவனை வச்சு இன்னும் எக்கச்சக்கமாக காசு பார்க்கலாம். ஆமாம், இதோட சர்க்கம்சன் வச்சு பார்த்தா இந்த உருண்டு முடி இருக்குல்ல, இது வந்து ஒரு ஏஷியன் மார்ஷியல் ஆர்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் 2000 வருஷம் ஆயிருக்கு, இல்லை அதுக்கு மேலே ஆயிருக்கும். அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிறாங்க. எப்படி உயிரோடு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த கல்வெட்டில் எழுதி இருந்துச்சுல, அப்போ தான் அவங்களுக்கு அது தோணுது. அப்போது 3 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது ஷெராங் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு லெஜெண்டரி பீரியட். அந்த இடத்துல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான டெவலப் ஆனது. ஏன் ஒரு எஃப் கிளாஸ் டெக்னிக், அது இருக்கலே லோயர் டெக்னிக்கே வந்து இந்த ஏராவில் பார்த்தா 10,000 கிரெடிட்ஸ் கிடைக்கும். அப்போனா அந்த கிரெடிட்ஸ்னால் எவ்வளோ வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு 3 பேர் பேசி, ஒருவேளை இந்த உருண்டை முடி மட்டும் அந்த லெவலில் இல்லாமல் ஒரு அன்இமேஜினபிள் கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருந்தான்னு வச்சுக்கோ, அட்லீஸ்ட் ஒரு எஸ் ரேங்க் இல்லை அதுக்கு மேலே இருந்தா, அப்போது அதை கேட்டுட்டு இருந்த ராபர்ட், ஆமாம் ஒருவேளை அவன் மட்டும் எஸ் ரேங்க்கில் இருந்தானா அப்போ நம்ம ஒரு ஜாக்பாட்டு ஹிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ராபர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் எந்திரிச்சதுக்கு அடுத்து அவன் என்ன பண்ண போகிறான் அப்படி தான் வந்து ராபர்ட் கேட்குறான். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப வந்து ஃபெரோசியஸாக அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தான்ல, அதனால் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது. நீ ரொம்ப வரி பண்ணாத, நான் அதில் வந்து செலஸ்டியல் சில்க் வார்ம் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ரிப்பேர் பண்ணுவோம்ல, அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஷால்னின் செட்டு அதனால கூட நீ கட் பண்ண முடியாது. ஸோ நீ பயப்படாத அப்படின்னு ஷெராங் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ கிளியிற சவுண்டு கேட்குது. என்னது அது அப்படின்னு ஷெராங் வந்து பார்க்கும்போது, இல்லை இது அப்படி இருக்காது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஷெராங் வந்து அந்த சைடு பார்க்குறாங்க. அவன் அது கிழிச்சிருக்க மாட்டான்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த உருவம் மொத்தமாக கிழிச்சிட்டு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கு. 3 பேர் பார்க்குறாங்க, அச்சுச்சான்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அது திரும்பியும் அதோட எனர்ஜி எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி லோலி தீஃப் வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து அது ஒரு லோ லெவலில் இருக்க கயிறை வச்சு கட்டி வச்சுருப்பீங்க அப்படின்னு அது கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதோட ஆறா வெளியே எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இங்கிட்ட டேமிட் அப்படின்னு வந்து கொஞ்சம் அடி பின்னாடி போகிறாங்க ஷெராங். இந்த சைடு ராபர்ட், இரா எங்களுக்கே தெரியாதா என்ன ஆச்சுன்னு, நீ எங்கள் கடந்து நான் எடுத்துகிட்டு வந்தோம்டா அப்படின்னு வந்து ராபர்ட் சமாளிக்க பார்க்குறான். பேசியாச்சும் அதை வந்து சமாளிக்கலான்னு. அப்போ வந்து 2 பேர் ஷாக் ஆகுறாங்க, என்னதுன்னு. இந்த சைடு பார்த்தா சுஞ்சா வந்து இந்த அவனுக்கு சோறுன்னு சொல்லி ஒரு தட்டு ஃபுல்லாக சோறு எடுத்துகிட்டு வந்து அந்த உருவத்துக்கு முன்னாடி நிற்கிதா. அப்போ வந்து என்னது இது பார்க்க சோறு மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து அந்த பர்சன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதை பார்த்தா ஏதோ ஹாட் டாக்ல அந்த இது வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த உருவம் வந்து அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கு ஷாக்கு. அது என்ன பண்ண போகுது, சாவடிக்க போதா இல்லைனா அது சாப்பிட போதா அப்படிதான் வந்து 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்போதான் 3 பேருக்கு சவான்னு ஒரு ரிலீஃப் வருது. பார்த்தா அது அங்கிட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. உனக்கு எப்படி இப்படி தெரியும் அப்படின்னு ஷெராங் வந்து சுஞ்சா கிட்ட கேட்கும்போது, சுஞ்சா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை பார்த்தாவே ரொம்ப நாள் வந்து சாப்பிடாம இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அது போக நான் சொன்னேன்ல எனர்ஜி டீவியேஷன், ஒரு வேளை வந்து இதான் இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னு சுஞ்சா சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா அது மொத்தமாக சாப்பிடுது. அது போக பெரிய ஹேங்க்ரி பீஸ்டாக இருந்தாலும் இந்த சாசேஜ் கொடுத்தா அது அமைதியாயிரும். அப்போ இவன் மட்டும் எப்படியா அப்படின்னு வந்து சுஞ்சா சொல்லும் போது அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஓ! அப்படியா? அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஒரு சவுண்ட், ஸோ அப்படின்னு. அப்போ பார்த்தா அந்த உருவம் தான் பேச ஆரம்பிச்சிருக்கு. அப்போனா நீங்கள் ராபர்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் பவுண்டி ஹண்டர்ஸு என்னைய வந்து தெரியாமல் வேக்கப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படி தானே? சரி, அப்போது இந்த உலகம் வந்து என் டைம்லேருந்து 2000 வருஷம் வந்து தள்ளி இருக்குது அப்படி தானே?
அது ஓகே. அப்ப ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஹார்ம் பண்ண மாட்டாங்க. அப்படிதானே? ஏன்னா, இந்த உலகம் அழிஞ்சனால அவங்க எல்லாரும் இந்த ஸ்கைஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிதானே? அப்படின்னு வந்து அந்த உருவம் வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது இப்ப கரண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா ஆனா அப்ப இருந்ததுக்கு இப்ப எல்லாமே கொஞ்சம் ஸ்டேபிளைஸா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல. இந்த இடத்துல எந்த வெப்பன்ஸும் அலோவ்ட் கிடையாது. அதுவும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸும் சொல்லுவாங்க. அதாவது எந்த வெப்பன்ஸும் அலோவ்ட் கிடையாதுன்னு அப்படின்னு ஷெரான் சொல்லிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸா? அப்புட்ன்னா? அப்படின்னு வந்து அந்த உருவம் கேட்குது. அப்போ அந்த உருவம் என்ன கேட்குதுன்னா, இந்த கரண்ட் எரா பேர் என்னன்னு கேட்குது. அப்போ ஷெரான் என்ன சொல்றாங்கன்னா, இது எராவா? கெலக்டிக் கேலண்டர்ல பார்த்தா இது 1105 வருடம் அப்படின்னு வந்து அந்த ஷெரான் சொல்லிட்டு இருக்காங்க. கெலக்டிக்கா? ஸோ நீங்க எல்லாரும் வானத்தில தான் வாழ்றீங்க. அப்போ உங்களுக்கு இப்ப புரிஞ்சுச்சா? கரெக்ட்டு தான். ஏன்னா, நாங்க உங்கள 2000 வருஷத்துக்கு கழிச்சு எழுப்பி விட்டுருக்கோம். அதனால வந்து இதுக்கு நீங்க எங்களுக்கு நன்றி கடன் படணும் அப்படின்னு ஷெரான் சொல்றாங்க. நான்சென்ஸ்! என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு வந்து அந்த உருவம் டக்குனு எந்திரிச்சு டேபிள தட்டுது. நீ வெறும் ஒரு தேர்ட் ரேட் ராபர்ஸ். ஆனா, என்னைய வந்து எழுப்பி விட்டு நன்றி கடனா? யாருக்கு வேணும்? என்ன சாவணும் ஆசையா இருக்கா? அப்படின்னு அந்த உருவம் கத்துது. அதுக்குள்ள இருக்க எனர்ஜி எல்லாம் எமிட் ஆயிட்டு இருக்கு. அப்ப வந்து 3 பேரும் வந்து அந்த சைடு கைய வச்சு காட்டுறாங்க. அப்ப அந்த உருவம் வந்து அந்த சைடு என்ன இருக்குன்னு பாக்குது. பார்த்தா அந்த உலகத்த பாக்குது. அதுதான் எர்த்து. அதாவது இந்த உருவம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும்போது எர்த்து எப்படி பச்சை பசேல்னு இருந்திருக்கும். ஆனா, இவ்வளோ நேரம் வந்து அது நம்பாம இருந்துச்சு. வெளிய பார்க்கும்போது அது நம்பியிருக்கு. "பார்த்தல்ல, நீயே பார்த்தல்லடா உருண்ட முடி. இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லாமா? இல்ல மாஸ்டர்ன்னு சொல்லாமா? அங்க தான் நீ வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த." அப்படின்னு வந்து ஷெராங் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னா, அந்த உலகத்துல தான் நான் வந்து வாழ்ந்தேனா? அப்படின்னு அந்த உருவம் கேட்கும்போது, ஆமா. அந்த அந்த இடம் இப்ப மொத்தமா வந்து அழிஞ்சு போயிருச்சு. அந்த இடத்துல அவ்வளோ ரேடியேஷன் இருக்கு. அது அப்புறம் ஷெராங் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த உருவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஆயிருச்சேன்னு. சரி, இப்ப நீ பார்த்திருப்பல்ல, அப்பயாச்சும் எங்கள நம்புறியான்னு சொல்லி ஷெராங் வந்து அந்த முடிய புடிச்சு தடவிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் என்னால இத நம்ப முடியல. நீங்க என்ன சும்மா ஒரு இடத்த காமிச்சு, அங்க என்னைய நிக்க வச்சு, இதுதான் அது இடம்னு எங்கள வந்து நம்ப வைக்கிறியா? அப்படின்னு அந்த உருவம் கத்துது. இதுக்கு நான் எப்படி தான் புரிய வைக்க போறேனோ! அப்படின்னு ஷெராங் வந்து மண்டைய அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராபர்ட் வந்து என்னது அதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு அன்னோன் ஸ்மெல் வந்து வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த அதாவது அந்த உருவம் இருக்கும்ல, அந்த உருவத்திலருந்து அந்த கப் அடிச்சுக்கிட்டு இருக்கு. 2000 வருஷம் குளிக்காம இருந்தா எப்படி கப் அடிக்கும்? அதனால வந்து, "ஐயோ! கப் அடிக்குது." அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காய்ங்க. அப்ப வந்து, "டேய்" அப்ப அந்த பொண்ணு அதாவது ஷெராங் என்ன சொல்றாங்கன்னா, "என்ன ஒரு ஸ்மெல்லு. நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷவர்ல போய் குளிச்சுட்டு வா. அந்த முடிய வந்து கொஞ்சம் வெட்டி விடு. ஸோ என்ன நாத்தடிக்குது. இல்லன்னா நாங்க இங்கேயே செத்து போயிருவோம் தெரியுமா?" அப்படின்னு வந்து ஷெராங் சொல்லிட்டு இருக்கும்போது, "ஷவரா? ஷவரா? பாத்தா? அப்பன்னா?" அப்படின்னு வந்து அந்த உருவம் வந்து கேட்குது. ஏன்னா, அந்த காலத்துல இந்த ஷவர் அப்படி எதுவும் இல்ல போல. இல்லன்னா வேற டிரான்ஸ்லேஷன் வந்து தப்பா இருந்திருக்கலாம். அதனால அது ஷாக் ஆகி கேட்கும்போது, அப்போ அவங்க வந்து ஒரு பாத்ரூம்ல வந்து விடுறாங்க. அப்ப அது குளிச்சுக்கிட்டு இருக்கு. 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ வரும்ன்னு. இந்த சைடு பார்த்தா, அந்த ஷவர்ல வந்து தண்ணி எப்படி வருது எல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த உருவம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, எதுக்கு அது முடிய வெட்ட சொன்ன? அது பாட்டுக்கு இருந்துருக்கலாம்ல. அப்படின்னு வந்து ராபர்ட் கேட்கும்போது, இந்த சைடு பார்த்தா, அந்த இடத்துல வந்து முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டு இருக்கு அந்த உருவம். அப்போ எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த முடிக்கடுத்து பார்த்தா, வெறும் எலும்பு கூட இருக்க போது உள்ள. அப்படின்னு ராபர்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானா, அப்பலாம் ஒண்ணும் இருக்காது. அப்படின்னு வந்து 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா, அந்த உருவம் வெளிய வருது. அப்போ அதோட கால காமிக்கிறாங்க. அப்புறம் அதோட உடம்ப காமிக்கிறாங்க. அப்புறம் காமிக்கிறாங்கப்பா. இதான்ப்பா நம்ம ஹீரோ. ஒரு வழியா எல்லாரும் பார்த்தீங்களா? நானும் இப்ப தான் பார்க்குறேன். சரி. அப்போ இந்த உருவத்த பார்த்தோனே, ஷெராங்க்கு, ராபர்ட்டுக்கு, சுஞ்சாக்கு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா 2000 வருஷம் ஆகி இன்னும் வயசாகாம ஏன்னா கிராண்ட்பா அந்த மாரி தானே இருப்பாங்க. அந்த மாரி எதுவுமே இல்லாம ஒரு டீனேஜர் மாரி இருக்கானே! அப்புட்ன்னு 3 பேர் யோசிக்கிறாங்க. என்னடா எல்லாரும் பார்க்குறீங்க? சரி இதுக்கு முன்னாடி ஏதோ சோறு குடுத்தீங்கல்ல, அதே இது இருக்கா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்புட்ன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இத பார்த்தோனே, அதாவது அந்த உருவத்த பார்த்தோனே, ஷெராங்க்கு கொஞ்சோண்டு ப்ளஷ் ஆகுது. கொஞ்சம் போயிட்டுருக்கு. அப்போ அவன் கேட்குறான், "நீ யாருன்னு?" அப்புறம் இந்த சைட் பார்த்தா ஸ்பேஸ்ஷிப் வேகமா போயிட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உருவம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. உருவம்ன்னு சொல்லாம இப்ப நம்ம புரோட்டகனிஸ்ட் சொல்லுவோம். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த வெளிய பார்த்துக்கிட்டு இருக்கான். "வாவ்! இதான் கேலக்ஸியா? இதான் வானமா? சூப்பரா இருக்கு. அழகா இருக்குன்னு" அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ
இந்த உலகம் என்ன இப்படி மாறிடுச்சு, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ஆனால் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு அவன் ப்ரொட்டாகனிஸ்ட் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அப்போ யாரோ வந்து கில்றாங்க. யாருன்னு பார்த்தா அது வந்து ஷெராங்கு. கன்னத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த ஹீரோ கேட்கும்போது, சரி உனக்கு எவ்வளோ வயசுப்பா இருக்கும்? ஹைபர்னேஷனை கூட கவுண்ட் பண்ண வேணாம். ஹைபர்னேஷனை கூட விட்டுரு. அதான் 2000 வருஷத்த கூட விட்டுரு. உன் ஏஜ் எவ்வளோ? அப்படின்னு வந்து ஷெராங் கேட்கும்போது, இந்த சைடு ராபர்ட்டும் சுஞ்சாவும் கேட்குறாங்க. அவன் நார்மல் மட்டும் கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு ராபர்ட் சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் அப்படின்னு வந்து சுஞ்சாவும் அக்ரி பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய விண்கல்லை காமிக்கிறாங்க. இது பேர் தான் பிளஸட்டா. இது வந்து மில்கி வேலேருந்து வந்தது. அந்த இடத்துல தான் ஒண்ணு ஏதோ டவர் மாரி கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அது பேர் தான் போட்டிருக்கு. அதான் ஆஸ்டோரியஸ் ஸ்பேஸ் டிராவன்னு. அப்ப அதுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான அதாவது இந்த எனக்கு இது பார்த்தோனே எப்படி இருக்குன்னா, இந்த பென் 10ல வந்து ஆம்னிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கீழ அண்டர் கிரவுண்ட்ல போகும் பாருங்க. அந்த பச்சை கலர்லாம் வந்து போடாம இருந்தா கம்பி கம்பியா இருந்துச்சுன்னா, அது எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருக்கு. இன்னொன்னு பார்த்தா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸில அந்த உள்ள போகும்ல அந்த மாரி இருக்கு. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஹோட்டல் கூட வச்சுக்கலாம். பார்த்தா அந்த பீரு, ஃபுட்டு அந்த மாரி இருக்குல்ல. ஸோ இத அப்படி வச்சுக்கலாம். அப்போ சுஞ்சா அத பார்க்குறாங்க. என்னது இதுன்னு கண்ண பிழிக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா, "இவ்ளோ சோத்தையாடா வாயில போட்டு சாப்பிடுவாய்ங்க?" அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "எப்புட்றா குட்டி வாயில எப்புட்றா இப்படி சாப்பிட்டுட்டு இருப்ப?" அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. "மனுஷங்கலாம் இப்படி அதிகமா சாப்பிடுவாய்ங்களா?" அப்படின்னு ராபர்ட் கேட்கும்போது, "ஒரு வேள அவன் 2000 வருஷம் பசியில இருந்திருப்பான். அதனால இருக்கும்." அப்படின்னு வந்து சுஞ்சா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அ ஆனா ஆனா இவன் சாப்பிடுறது 2000 வருஷத்துக்கு ஒருத்தன் தானா? ஆ?" அப்படின்னு வந்து ராபர்ட் ஷாக் ஆகும்போது, யாருக்கு தெரியும்? அவன் சாப்பிடுறான். மேபி அப்படி கூட இருக்கலாம். 2000 வருஷம் சேர்த்து சாப்பிடுவான் போல. அவ்வளோதான் நம்ம காசெல்லாம் காலி அப்படின்னு சொல்லும்போது, என்னது? அப்படின்னு ராபர்ட் ஷாக் ஆகுறாரு. அப்ப இந்த சைடு பார்த்தா, அவன் வந்து மொத்தமா சாப்பிட்டு முடிச்சுட்டு, "அ இன்னும் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்கிற நிலைமையில இருக்கும்போது, ராபர்ட் சுஞ்சாவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய உருண்ட உருவம் வந்திருக்கு. அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, "நீங்க வந்து ஏதோ புரோக்கருக்காக பார்க்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு அந்த அவரு கேட்குறாரு. அப்படிதான் அவர் பேர் சொல்றாரு. அவரு தான் வைல்டு கிரெயினோட இன்னர் கீப்பர். அதாவது அந்த இடம் இருக்குல்ல, அதோட கீப்பர் இவரு தான். இவரு தான் வாங் த 18 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, இது பார்த்தா கொஞ்சம் ரிச்சாவும் டஃப்பா தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? அப்படின்னு வந்து ஷெரான் சொல்லிட்டு இருக்காங்க. அ ஓஹோ! எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அந்த பிளேசிங் டேபிள் வந்து அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்கா இருக்குமா? அப்படின்னு அந்த வாங் கேட்கும்போது, சரி ஒரு ஃபுல் கலெக்ஷனா அதாவது அப்ப 2000 வருஷம் பழமையான மார்ஷியல் ஆர்ட்ஸு, மேன்ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஒரு ஃபுல் கலெக்ஷனா இருந்துச்சுன்னா, அது எவ்வளோ ஒர்த்தா இருக்கும். அதாவது ஒரிஜினலாவும், அது எல்லாமே எஸ் ரேங்க்ல இருந்தா எப்படி இருக்கும்? அது எவ்வளவா இருக்கும் ஷெரான் கேட்கும்போது, அப்போ வாங் வந்து ஷாக் ஆகுறாங்க. "என்னது?" அப்படின்னு. அப்ப அந்த சைடு பார்க்கும்போது, ஷெரான் அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. இந்த சைடு அந்த வாங் மட்டும் தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாங்கோட பாடி கார்ட வந்து, "இது உண்மையா உண்மதானா? ஏன்னா இந்த மாரி எஸ் ரேங்க் ஒரிஜினலா அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இதுனா ரொம்ப இன்கிரெடிபிள் வேல்யூவா இருக்குமே!" அப்படின்னு வந்து அந்த பாடி கார்ட் சொல்லும்போது, "0 கிரெடிட்ஸ்" அப்படின்னு வந்து அந்த வாங் சொல்றாங்க. "அ என்னது? புரியல." அப்படின்னு வந்து அந்த பாடி கார்ட் கேட்கும்போது, "நான் என்ன சொன்னேன்? நான் 0 கிரெடிட்ஸ்ன்னு சொன்னேன்." அப்படின்னு வாங் சொல்றாங்க. வாங் என்ன சொல்றாங்கன்னா, "ஒருவேள அந்த மாரி ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா, அதுல ஒரே ஒரு புக்கு அந்த ஒரு புக்கு வச்சு அதாவது ஒரு புக்னா ஒரு டெக்னிக் வச்சு ஒரு பிளானட் இல்லன்னா அதுக்கு மேல வாங்கலாம். அவ சொன்னா, இந்த மாரி எக்கச்சக்கமா இருக்குன்னு. அப்பனா அது மிட் டயர் ஒரு பவுண்டி ஹண்டரா இருப்பாங்க. அந்த பிளேசிங் டீமன் மேபி யாருக்கு தெரியும்? அப்படின்னு வந்து அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த சைடு, "டேய் சும்மா பேசிக்கிட்டு இருக்காதடா, அவங்கள தொரத்தி விடு" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாரி ஒண்ணு இருக்கவே இருக்காதுல்ல. இருக்காதத போய் சும்மா வந்து மித்தாலஜிய வச்சு சும்மா இதான் டெக்னிக்குன்னு சொல்லி எதாவது எவிடன்ஸ் இல்லாம குடுத்தா, அதான் தொரத்தி விடுங்கடான்னு தொரத்தி விட்டுருப்பாங்க. ஷெராங் வந்து உட்காந்துட்டு, "சுஞ்சா எங்கன்னு?" கேட்கும்போது, ராபர்ட் என்ன சொல்றான்னா, "அவன் வந்து இந்த சப்ளைஸ் வாங்குறதுக்காக போயிருக்கா. ஏன் ஏதாச்சும் பேசணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, நல்லது. அதாவது அவன் என்ன சொன்னான்னா, அதாவது அந்த வாங் என்ன சொன்னான்னா, "அவன் வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணுவானா, யாராச்சும் வந்து இத வாங்குறதுக்காக வந்தாங்கன்னா" அப்படின்னு வந்து ஷெராங்க்கு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அப்படின்னு ஷெராங் வந்து அப்படின்னு ஷெராங் அங்க பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ மொத்தத்தையும் எல்லா தட்டு ஒண்ணு ஒண்ணா ஆர்டர் பண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சுட்டான். இவன் எப்படி விட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான் போலயே! இது எல்லாத்தையும் அவன் சாப்பிடலல்ல கரெக்ட்டு தானே! அப்படின்னு வந்து ஷெராங் வந்து கொஞ்சம் இதுல கேட்குறாங்க. ஏன்னா, ஒரு இதுக்கே இவ்வளோ சாப்பிட்டாருன்னா அவ்வளோதான் மொத்த பட்ஜெட் காலியாயிரும். அந்த இதுல சொல்லும்போது இங்கிட்டு நம்ம ஹீரோ, "ஐயோ! அப்பா! இப்பதான் சாப்பிட்டது. ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
நல்ல வேளை. ரொம்ப லக்கு தெரியுமா? நல்ல வேளை நாங்க எப்படியோ அவன ஸ்டாப் பண்ணிட்டோம். அவன் மட்டும் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா மொத்த காசு காலியாயிரும். நீ தான் சாப்பாடு தின்னேன்னு நெனச்சா, அதுக்கு வேற அவன் வேற காணோம் அப்படின்னு சொல்லி செராங்க தலைய பிடிச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. எல்லாரும் பார்க்குறாங்க யாருன்னு. பார்த்தா, அந்த இடத்துல ஏதோ பெரிய ஹையர் ஆஃபீஸரா அது என்னன்னு தெரியல. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஷெராங் வந்து பார்க்குறாங்க. இவங்க, இவங்க அப்படின்னு ஷெராங் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த மொத்த உருவம் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த எவன்லின் டீமன் செட்டு அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தா நம்ம சாப்டர் 1ல சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சாப்டர் முடியுது.